அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவரும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறது. அவருடைய கிருபையும் சத்தியமும் என்றொன்றும் நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஜெபிப்போம். அப்பா, அன்பின் பிதாவாகிய தேவனே, இந்த அருமையான மகத்துவம் உள்ள நேரம் நீங்கள் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய திருசித்தத்தை மறுபடியும் தேவனே, ஒரு பிள்ளைகளாக சமூகத்தில் நாங்கள் கூடி வர கிருபை கொடுத்திருக்கிறீர்கள். அதுக்காக ஸ்தோத்திரப்பா. கடந்த நாட்கள்லாம் தேவரே எங்களோடு கூட இருந்தீர். இந்த நம்பிக்கை விசுவாசத்துல உடைய பாதத்தில் பணிந்து கொடுந்து கோடாக ஸ்தோத்திரங்களின் நன்றியை தெரிவிக்கிறப்பா. அப்பா, எங்களை எவ்வளவாக நேசிக்கிறீர், எவ்வளவாக அன்பு கூர்ந்தீர் என்று உணர்ந்த உள்ளத்தோடு நன்றியோடு கூட உண்மை துதிக்கவும் பாடவும் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் மகிமை காணும்படியா இந்த வேலையில நாங்கள் கூடியிருக்கிறோம்ப்பா. இந்த ஸ்தலத்தை ஆசீர்வதி, ஒவ்வொரு பேரையும் நீ ஆசீர்வதிப்பா. தேவனுடைய பிரசன்னத்தை காணவும், தேவனுக்கு கொடுத்த நல்ல ஈவுகளுக்காக தேவனை மகிமைப்படுத்தவும், நாங்கள் இருதயத்தை ஒருமித்தவர்களாய் வார்த்தையின் வல்லமை கேட்கவும் ஜெபிக்கவும் துதிக்கவும் பிரசன்னத்தை காணவும் எங்களை உறுதிப்படுத்தி ஆசீர்வதித்து நிலைநிறுத்த முடியாது. இந்த அருமையான வேலையில எங்கள் ஒவ்வொருவரும் கருத்து ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தில் பாதம் பணிந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல், எங்குமுள்ளோ யாரும் சேர்ந்து தோத்தரிப்போமே, இஸ்ரவேலின் கர்த்தருக்கு துதி செலுத்துமே, யாக்கோபின் சந்ததியாரை கூடி வாருமே, இயேசு எங்கள் கர்த்தர் என்று தோத்தரிப்போமே. எங்குமுள்ளோர் யாரும் சேர்ந்து தோத்தரிப்போமே, இஸ்ரவேலின் கர்த்தருக்கு துதி செலுத்துமே, யாக்கோபின் சந்ததியாரை கூடி வாருமே, இயேசு எங்கள் கர்த்தர் என்று தோத்தரிப்போமே, தேவமைந்த நேசுவுக்காய் தோத்தரிப்போமே, பரிசுத்தாமம் மீண்டதற்காய் தோத்தரிப்போமே, கடந்த கால வீரருக்காய் தோத்தரிப்போமே, ஜீவன் விட்ட கர்த்தருக்காய் தோத்தரிப்போமே, கோதுமை மணி தனித்த லாபமேது உண்டு பாரு செத்ததாகில் பலன்மிகு தோத்தரிப்போமே, கோதுமை மணி தனித்த லாபமேது உண்டு பாரு செத்ததாகில் பலன்மிகு தோத்தரிப்போமே, எங்குமுள்ளோர் யாரும் சேர்ந்து தோத்தரிப்போமே, இஸ்ரவேலின் கர்த்தருக்கு துதி செலுத்துமே, யாக்கோபின் சந்ததியாரை கூடி வாருமே, இயேசு எங்கள் கர்த்தர் என்று தோத்தரிப்போமே, நம்பிக்கை இலக்க வண்ண முன்னடப்போமே, ராஜாவின் கட்டளைக்கு கனம் கொடுப்போமே, தேவ சமூக பழக்கம் உள்ளோர் பயம் கொள்ள மாட்டான், கீழ்ப்பணிய கற்றுக்கொண்டார் தடுமாற்றம் கொள்ளாம், அவர்காய் இழந்தவர்க்கு பரிசு நூறத்தனையா கிட்டும் நித்திய மகிழ்ச்சி அவரை மூடும் தோத்தரிப்போமே, அவர்காய் இழந்தவர்க்கு பரிசு நூறத்தனையா நித்திய மகிழ்ச்சி அவரை மூடும் தோத்தரிப்போமே, எங்குமுள்ளோ யாரும் சேர்ந்து தோத்தரிப்போமே, இஸ்ரவேலின் கர்த்தருக்கு துதி செலுத்துமே, யாக்கோபின் சந்ததியாரை கூடி வாருமே, இயேசு எங்கள் கர்த்தர் என்று தோத்தரிப்போமே, அத்திமரம் துளிவிடாமல் போன போதிலும், திராட்சை செடி கனி காணாமல் கருகி போயினும், ஒலிவ மரத்தின் பலன்கள் கூட அற்று போயினும், வயலில் மகசூல் இன்றி ஏற்க வந்த போதிலும், இம்மைக்காக அல்ல இயேசுநாதர் மேல உள்ள பற்று நம்மிருப்பு பரலோக
தோத்தரிப்போமே. இம்மைக்காக அல்ல, இயேசுநாதன் மேலே உள்ள நம்மிருப்பு பரலகத்தில் தோத்தரிப்போமே. எங்கும் உள்ளோர் யாரும் சேர்ந்து தோத்தரிப்போமே. இஸ்ரவேலில் கர்த்தருக்கு துதி செலுத்துமே. யாக்கோபின் சந்ததியாரை கூடி வாருமே. இயேசு எங்கள் கர்த்தர் என்று தோத்தரிப்போமே. அல்லேலூயா. அடுத்த பாடல், தேவன் வருகிறார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் நம் பாதம் நிறுத்தி, பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. தேவன் வருகிறார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க, மறுத்தவர் நடுங்குவார், மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. தம்மை விரோதித்த அவபக்தரை, செம்மை வழிகளில் செல்லாதவரை, ஆண்டவர் ஆயிரம் பக்தரோடே அந்நாளில் நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய், கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. அந்தி கிறிஸ்தண்டு அழிந்து மால, அன்பரமிசுவே ஜெயம் சிறக்க, வாயே ஏறுபுறம் கருக்குள்ள, வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வான். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கையால் பெயர்க்காத கல் ஒன்று பாயும், கண்மலையாகி இப்பூமி நிரப்பும், கிரீடங்கள் போகைகள் கவிழ்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம்
கத்தரை அழைக்க கத்தரை வரும் ஆவிமன ஓட்டி மாறும் என்றே ஆண்டவரே சோவை அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கத்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. அல்லேலூயா. கர்த்தர் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு நெட்வொர்க் ரொம்ப ரொம்ப புவரா இருக்கு, அடிக்கடி கட் ஆகுது, பிக்சர் கிளியரா இல்லை, பல சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த தடையும் இல்லாதபடி கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தைகளை அதை சொல்லி முடிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். தடைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறபடியால் எனக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் வருகிற திங்கட்கிழமை நமக்கு விபிஎஸ் ஆரம்பிக்கிறபடியினால் அது வருகிற 24ஆம் தேதி அடுத்த வெள்ளிக்கிழமை அது நிறைவுறுகிறது. இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சிகளை வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த நிகழ்ச்சிகளை நம்முடைய இந்த ஜூம் நிகழ்ச்சியிலே காட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அதற்கான அறிவிப்பை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாய் தெரியப்படுத்துவேன். அடுத்த வாரம் நமக்கு மீட்டிங் இருக்காது. அந்த விபிஎஸ் நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நேரடியாக காண்பிக்க கூடுமானால் அதற்கான ஒழுங்குகளை செய்து இந்த காரியங்களை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாய் தெரிவிப்பேன். அதை தவிர்த்து மே மாதம் முழுவதும் நாம் ஊழியங்கள் நடத்துவதில்லை. ஏன்னா அந்த ஸ்தலத்தில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதற்கு எல்லாரும் விடுமுறைகளுக்கு அவரவர் சொந்த ஊர்களுக்கு செல்லுகிறார்கள். அடியேனும் ஒரு மாதம் வெளியூர் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கிறது. கடந்து போகிற இடங்களிலே நம்ம நெட்வொர்க் ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும். மே மாதம் முழுவதும் நமக்கு இருக்காது. அதை குறித்தான திட்டமான காரியங்களை உங்களுக்கு அடுத்த வாரத்திலே நான் அறிப்பேன். இந்த விபிஎஸ் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம், இல்லாத வேதாந்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அப்போ உன் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு உரிமையோடு சொல்லுகிறார். உன், அதாவது உன்னை பார்த்து, தனிநபராகி உன்னை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் தான் உன் தேவனாகிய கர்த்தர். அப்ப நான் யார்? அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, உன்னை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்று அவர் சொல்லுகிறார். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்ப நம்முடைய கர்த்தர் யாராம்? பாவத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வாக்குத்தத்தம் கொடுத்த கானான் தேசத்துக்கு நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கு ஒப்பனை யாதொரு விக்கிரத்தையாலும் சொரூபத்தையாவிலும் நீ நமஸ்கரிக்க வேண்டாம். வேற தேவர்களே கிடையாது. ஒரே தேவன். அவர் உன்னை நடத்துகிற தேவன். அவர்தான் உன் தேவனாகிய கர்த்தர். அவர் என்ன செய்கிறாரா? 48:17 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு பிரயோஜனமாயிருக்கிறதை போதிப்பேன். வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாதது நிறைய இருக்கு, ஆனா பிரயோஜனம் உள்ளதை நான் போதிப்பேன். அப்ப வேத வசனத்துல ஒரு எழுத்து மீன் போகாது. அப்ப நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, உலக வாழ்க்கையிலும் சரி, நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் பிரயோஜனமான
போதகத்தை நமக்கு கொடுக்கிறார். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, அடுத்தது அதுல சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். உன்னை எந்த வழியில நடத்தணுமோ அந்த வழியில நான் நடத்துவேன். நீங்க பஸ்ல ஏறிப்பாங்க, வண்டி ஓட்டுற ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட ஸ்டியரிங் இருக்கும், பிரேக் இருக்கும், எல்லாம் அவர் தான். ஆனா நடத்துனர் ஒருத்தர் இருப்பார். அவர் விசில் அடிச்சா தான், அவர் சிக்னல் கொடுத்தா தான், அவர் எஸ்ன்னு சொன்னா தான் வண்டி ஓடும், சரியான பாதையில போகும். அதே போல நம்முடைய உலக ஓட்டத்தையும் சரி, ஆவிக்குரிய ஓட்டத்தையும் சரி, நம்மை நடத்துகிறவர் தேவன். இன்னைக்கு நாம் சொல்லலாம், என் படிப்பு என்னை நடத்தும், என் செல்வம் என்னை நடத்தும், என் நண்பர்கள் என்னை நடத்துவார்கள், என் வேலை என்னை நடத்தும், எல்லாம் சரிதான். ஆனா இவர்களுக்கெல்லாம் முன்னோக என் இயேசு கிறிஸ்துவனோடு கூட இருக்கிறார். அவர்தான் நம்மை நடத்துவார். இந்த பொம்மலாட்டம் பார்த்திருப்பீங்க. பொம்மைகள் அழகாய் கதை சொல்லும், ஆடும் பாடும், அதுக்கு பின்னிருந்து குரல் கொடுப்பார்கள். ஆனால் அதை இயக்குவதற்கு சிலருடைய கரங்கள் அங்கே வேலை செய்யும், அது வெளியே தெரியாது. நாம் அந்த பொம்மைகள் அதே போலதான், நீங்களும் நானும் மண் பொம்மைகள். நம்மை ஜீவ சுவாசத்தை கொடுத்து நம்மை இயக்கி கொண்டிருப்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கு. இது எல்லாருக்கும் இல்லை. எல்லாரும் சொல்றான், மனுஷன் அவனுடைய புத்தியின்படி, அறிவின்படி, அனுபவத்தின்படி தன்னை நடத்துகிறான். அவர்கள் மற்றவர்களும் நடத்துகிறார்கள். இல்லை, நம்ம இன்னைக்கு ஒரு வழியில நடக்கிறோம் என்றால் கர்த்தர் தான் நம்மை நடத்துகிறார். அப்ப பாதைகளை உண்டு பண்ணுகிறவரும் அவர் தான். நம்மை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறார். இப்போ நான் தான் உன் தேவனாகிய கர்த்தர். இந்த கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் நடத்துகிறாராம். அவர் சில இடங்களில் சொல்லுகிறார், தன்னை பல நாமங்கள் அவருக்கு இருந்தாலும் தன்னை சில இடங்களில் மிக சிறப்பாக வெளிப்படுத்துவார். நானே உனக்கு நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். விசுவாசிகளுக்கு ஆடுகள் என்று பெயர் கொடுக்கப்படும். அப்போ நம்மை ஒரு மந்தை மேய்ப்பராக, எபிரேயர், இந்த வேதத்தின் வார்த்தைகள் அனைத்துமே எபிரேயர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எபிரேயர்கள் முதலாவது ஆடு மாடுகளை மேய்க்கிறவர்களாகத்தான் இருந்தார்கள். கானானுக்குள் பிரவேசித்த பிறகுதான் அவர்கள் பயிர் தொழில் செய்கிறவர்களாக மாறினார்கள். ஒட்டு மொத்தத்துல அவர்கள் அக்ரிகல்ச்சரிஸ்ட், விவசாயத்தை நம்பினவர்கள். ஆனால் ஆடு மாடு மேய்ப்பது, அதனால்தான் எகிப்தியர்களுக்கு எபிரேயர்கள் அருவருப்பு. ஏனென்றால் அவர்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிறவர்கள். ஆனா அந்த ஜனங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால்தான் தன் ஜனங்களை அவர் அடிக்கடி செய்கிறார், மந்தையின் ஆடுகள் என்று சொல்லி தன்னை ஒரு மேய்ப்பன் என்று அவர் தன்னை எப்பொழுதுமே அழைக்க விரும்புகிறார். அவர் பரம தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். ஆனால் தன்னை ஒரு அற்பமான ஒரு மேய்ப்பனாக அவர் கருதி காரியங்களை சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை முதல் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். அப்ப ஆண்டு சொல்ல, நான் தான் நல்ல மேய்ப்பன். அப்போ உலகத்துல பொல்லாத மேய்ப்பனும் இருக்கிறான். இப்ப நல்ல மேய்ப்பன் ஏன் சொல்லணும்? அதுக்கு ஒரு ஆப்போசிட் இருக்கதானே செய்யும். அப்போ கெட்ட மேய்ப்பர்கள் இருக்கிறார். அவர்கள் யார்? இன்னைக்கு ஆடு மாடு தொழில் ஒரு சிறப்பான தொழில். ஒரு 100 ஆடு வச்சிருந்தா அது ஒரு 5 லட்சம் ரூபாய் முதலுக்கு அது சமானம். ஆடு மேய்க்கிறவங்கள ஒரு காலத்துல அற்பமா சொல்லுவாங்க. மார்க் குறையா எடுத்தா கூட வாத்தியார்னு சொல்லுவாங்க, நீ ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு இந்த ஆடு மாடுங்கிறது ஒரு பெரிய தொழிலாக இன்னைக்கு மாறிவிட்டது. ஏன் ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரியாக கூட இன்னைக்கு மாறிவிட்டது. ஆடு மாடு சாதாரண காரியம் அல்ல. இப்போ அந்த கெட்ட மேய்ப்பருங்கிறது யாரு? கூலிக்கு மாரடிக்கிறது. இன்னைக்கு அநேகர் மந்தைக்கு சொந்தக்காரன் ஒருவன் இருப்பான், அதை கூலிக்கு ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதை மேய்ப்பதற்குன்னு சில இனத்தாரையும் இன்னைக்கு சமுதாயம் வரையறுத்து வைத்திருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு கூலிக்கு மாரடிக்கிறாங்க, அதுவும் இருக்கு. இப்ப இந்த மந்தைய ஒரு எஜமான் இருக்கிறான், இந்த மந்தைக்கு சொந்தக்காரன். அப்ப அவன் எதற்காக தான் ஆடு மாடுகளை வளர்க்கிறான்? வளர்த்து அது வயசு வந்தவனே சாகடிக்கிறக்க அது
செத்து போறதுக்கா? ஆடு மாடுக்கு ஆயுசே கொஞ்ச காலம். அதனுடைய பலனை அனுபவிக்கிறதற்கு மாடு இருந்தா பால் கொடுக்கிற வரைக்கும் மாட்டை வைப்பான். இனி அது சென்னை கழிஞ்சு போச்சு, நம்ம முடிஞ்சு போச்சு சொன்னா கேரளாவுக்கு அடிமாடுக்கு அனுப்பிடுவான். வண்டி இழுக்கிற மாடு, இன்னைக்கு வண்டி எடுக்கிறதுக்கெல்லாம் மாடு தேவையில்ல, வண்டிகள்லாம் இயந்திரமயமாக மாறிவிட்டது. அப்போ அந்த மாடு பலம் குன்றி விட்டால் அடிமாடு என்று சொல்லுவார்கள். மாம்சத்தை கறிக்கு விட்டு விடுவார்கள். அப்போ ஆதாயத்தோடு தான் ஆடு. இன்னைக்கு 1000 ஆடு வச்சிருக்காங்கன்னா எதுக்கு? அதை வித்து காசாக்குவதற்கு. அது தொழில், ப்ரொஃபஷன். அது ஏதோ நமக்கு அதை ஆயுசு முழுக்க அதை வளர்த்து அது அப்படியே நம்ம பராமரிக்கிறதுக்காக அல்ல. அப்போ அவன் ஒரு நோக்கம் இருக்குல்ல. என்ன நோக்கம்? அந்த ஆடை வித்தாதான், அந்த ஆடு செத்தாதான் அவனுக்கு காசு, அவனுக்கு பணம். அப்ப நம்ம வளர்த்து நம்ம வீட்டுல ஆதாயம் தேடுக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அதான் அவர் நல்ல மேய்ப்பன். அவர் எந்த ஆதாயத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. மந்தையில் சேராத ஆடுகளாக, பொல்லாத ஆடுகளாக இருந்தோம். நம்மை அவர் இழுத்து ஒரு வரமுறைக்குள் வைத்து அவர் நமக்கு மேய்ப்பனாயிருந்து நல்ல போதனைகளை கொடுத்து நம்மை சீரான பாதையில் நடத்துகிறதுனால்தான் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேரு நல்ல மேய்ப்பன் என்று சொல்லப்படுகிறது. தாவீது இந்த மந்தை மேய்க்கிறவர்கள் இனத்தை சார்ந்தவன். அவனும் ஆடு மாடு மேய்த்தவன் தான். அவன் கர்த்தரை எப்படி உருவகப்படுத்துகிறான் பாருங்கள். சங்கீதம் 23ஆம் அதிகாரம், சங்கீதம் 23 முதலாவது 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. தாழ்ச்சி அடையன்னா எனக்கு சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் குறையே கிடையாது. என்னை திருப்தியாக்குகிறார். அவர் என் மேய்ப்பன். இன்னைக்கு நான் ராஜாவா இருக்கலாம், ஆனா நான் அவருக்கு ஆடு. அவர் என் மேய்ப்பன், அதனால நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறார். ஏன் அவர் நல்ல மேய்ப்பன், தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறான்? அதே 23ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ ஒரு மேய்ப்பன் என்ன செய்யறான்? ஆடு மாடை மேய்க்கிறான், அத புல்ல கொடுக்கறான். எங்கெல்லாம் புல்லு இருக்கோ அங்க போய் அதை மேய விட்டு அதற்கு பிறகு அமர்ந்த தண்ணீர், அமர்ந்த தண்ணீர்னா தெளிந்த தண்ணீர். சாக்கடை தண்ணி இருக்கும், கெட்டுப்போன குட்டையில கெட்டுப்போன தண்ணி இருக்கும். அப்ப நல்லா ஓடுகிற தண்ணி, தெளிந்த தண்ணீர் உள்ள இடத்துல ஆட்டை கொண்டு போய் அது தாகத்தை தீர்க்கிறான். ஒரு நல்ல மேய்ப்பன் இவன், நல்ல மேய்ப்பன். ஆனா உலக மேய்ப்பன் அவனுக்கு புல்ல கொடுப்பான், தண்ணி கொடுப்பான், கொழு கொழு கொழுன்னு வளர்த்து எடைக்கு காசுக்கு வித்துருவான். நம்முடைய தேவன் புல்லையும் கொடுத்து, அவர் என்ன செய்யறாரு? தண்ணீரையும் கொடுத்து அவர் வளர்க்கிறார் என்றால் கொல்லப்படுவதற்கல்ல, நித்தியமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. அப்ப நம்ம நித்தியமாய் வாழ வைக்கிறதுக்கு அவர் என்ன பொருளை கொடுக்கிறார்? 32ஆம் அதிகாரம் உபாகம் 32ல 2ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். உபாகம் 32:2, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அவருடைய போதனை என்னது? வசனம். அப்போ அந்த வசனம் புல்லுக்குள்ள இறங்கணும். மனிதனுடைய வாழ்வு புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நன்றாக தெரிந்தவர்கள், மனிதனுடைய வாழ்வு புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த புல்லுக்கு ஒரு தன்மை, அதிகால வேளையில முன்பனி காலம் என்று ஒன்று உண்டு, பின்பனி காலம் என்று ஒன்று உண்டு. இப்பொழுது நமக்கு பின்பனி காலம். அப்ப அந்த அதிகால வேளையில அந்த புல்லின் மீது பனி இறங்கும். அது நமக்கு அதிகால வேளையில வாக்கிங் போறவங்களுக்கு தெரியும். தூரத்தில் அந்த சூரிய வெளிச்சம் அப்படி எழும்பும் போது, சூரிய கதிர்கள் எழும்பும் போது அந்த புல்லின் மீது இருக்கிற அந்த பனித்துளிகள்லாம் முத்துக்களை போல ஜொலிக்கும், வெண்வஸ்திரம் இருக்கிறது போல இருக்கும். அப்ப அந்த பனித்துளி இறங்குவது அது வேறு வரைக்கும் செல்லுகிறது. பகல் காலத்துல கடுமையான உஷ்ணம் இருக்கும். அந்த உஷ்ணத்தின் மத்தியிலையும் அந்த புல்லை அந்த பனி பாதுகாத்துக் கொள்ளும். ஏன்னா கோடை காலத்துலதான் பனி இருக்கும், மழை காலத்துல பனி இருக்காது. மழை காலத்துல மழை இருக்கும். மழை இருக்கிற காலத்துல புல்ல அழுகி போகும், கோடை காலத்துல வாடி போகும், கருகி போகும்.
ஆனா அதை அப்படி செய்யாமல் இருப்பதற்கு வானத்திலிருந்து பனியா இருக்கிறாராம். பனியை நமக்கு குளிச்சு விட்டுறதுக்காக அல்ல, இந்த புல் பூண்டுகளை உயிரிடை செய்வதற்காகத்தான் வானத்திலிருந்து பனியை அனுப்புகிறார். அப்போ இன்னைக்கு நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த புல் ஜீவன் உள்ளதாய் அடுத்த நாட்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நமக்கு வானத்திலிருந்து ஒரு மன்னா, அந்த புல் என்பது மன்னா. ஒரு ஆடு உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் புல்லு வேணும். அப்போ அந்த மனுஷன் பிழைத்திருக்க வேண்டும் என்றால், ஆத்மா பிழைத்திருந்தால் தான் மனுஷன் வாழ முடியும். அப்போ அந்த ஆத்மாவை பிழைப்பூட்டுவதற்கு அங்கே வானத்திலிருந்து என்ன செய்கிறாராம்? மன்னாவை அனுப்புகிறார். மன்னா என்பது வார்த்தை. அவன் சொல்லுகிறார், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறாரா இல்லையா? அப்போ இன்னைக்கு மனிதன் எதனால பிழைப்பான்? அவருடைய வார்த்தையினால். இன்னைக்கு எத்தனையோ பேர் தன் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்த போது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு இன்னைக்கு உயிர் பெற்றவர்கள் உண்டு. இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களுடைய நம்பிக்கையில் தான் நாம் மாவட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அற்புதங்கள் நடக்குதோ இல்லையோ, ஆனா அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் உயிர் பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகள் நமக்குள் இருக்குமானால் நம்முடைய சரீரம் செத்து மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட பிறகு கூட கர்த்தர் வரும் பொழுது அவருடைய சத்தத்தை இந்த வார்த்தை அறியும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை தானே, அவருடைய வார்த்தை தான் மாம்சமாகி இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப நியாய தீர்ப்பு நாளில அவர் வரும்போது இந்த வார்த்தைகள் நமக்குள் இருந்து நாம் புதைக்கப்பட்டிருப்போமானால் இந்த வார்த்தை உயிரிடைய செய்யும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆடானது தன் மேய்ப்பனின் குரலை அறியும். அப்ப இயேசு கிறிஸ்து வருநாள்ல அவர் இன்னைக்கு வந்தா நாம மறுரூபம் அடைந்து விடுவோம், அது வேற விஷயம். ஆனால் ஒருவேளை அவருடைய வருகை தாமதிக்குமானால் நம்முடைய ஆயுசு காலம் முடிந்து நாம் உலகத்தாரை போல நித்திரைக்குள் பிரவேசித்து விட்டால், நம்முடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டால், அவர் வரும் வேளையில நாம் எப்படி ஆவிக்குரிய ஜென்மத்தை எடுக்க முடியும்? இந்த வார்த்தைகள் இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் கல்றைக்கு மேல வசனத்தை எழுதி வச்சிருப்பாங்க, அவங்க எழும்புறது கஷ்டம். கல்றைக்கு உள்ள புதைக்கப்பட்ட உனக்குள்ள அந்த வார்த்தைகள் இருக்க வேண்டும். அப்ப இந்த ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் புல்லை போல் வாழ்க்கை கொண்ட உனக்குள் கர்த்தருடைய வசனம் இருக்குமானால் அவர் வரும் நாளிலே இந்த வசனம் உன்னை உயிர்ப்பிக்கும். உயிரோடு எடுப்ப சொல்ல வார்த்தை. லாசரு உயிர்த்தெழுந்தான், 4 நாள் ஆச்சு, பாடி டீகம்போஸ் ஆயிட்டு. இந்த லாசரை ஏன் உயிரெழுப்பினா தெரியுமா? அவன் எங்க இருந்தான்? இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் இருக்கவன். மார்த்தாள் மரியாள் வீட்டிலே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது. உயிர்த்தெழுதலை குறித்தெல்லாம் ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஏன்னா அதை மரியாளும் மார்த்தாளும் தங்கள் கான்வர்சேஷன்ல சொல்லுகிறார்கள். அந்த வசனத்தை கேட்டவன் இயேசு கிறிஸ்துக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவன், நண்பன். அப்போ 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போயிடும்னு சொல்றாங்க. இவர் சொல்ல, லாசருவே வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்துல ஏற்கனவே கர்த்தருடைய சத்தம் வார்த்தை அவனுக்குள் இருந்ததுனால அது டக்குன்னு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நீ எளிமை வந்தா அதுக்கப்புறம் தான் கட்டுகளை அவிழ்க்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த மனுஷனும் உயிரடைய செய்கிற வார்த்தைகள் அவரிடத்துல உண்டு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒருவேளை நம் ஜீவனோடு சரீரத்தை வாழ்கிற காலங்களிலும் இந்த வார்த்தை தான் நம்மை உயிரோடு காத்து வருகிறது, புல்லை காத்து வருகிறது. அதே போல நாம் புதைக்கப்பட்டாலும் கூட, நம்முடைய ஜீவன் முடிந்து போனாலும் கூட இந்த வார்த்தைகள் நமக்குள் இருக்குமானால் அவர் வருநாளில் அந்த சத்தத்தை கேட்டு நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம். அப்போ புல்லு. அடுத்தது பாருங்க, அமர்ந்த தண்ணீர் என்று, தெளிந்த தண்ணீர். இது எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. அப்போ எனக்கருமே தேவ ஜனமே, அப்போ அந்த தண்ணீர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்றார். அப்ப அந்த தண்ணீர்ல திராட்சரசத்துலயும் தண்ணீர் இருக்கு, பால்லையும் தண்ணீர் இருக்கு, லிக்விட். அப்ப இதெல்லாம் எதை குறிக்கிறது? கர்த்தருடைய அபிஷேகம். இது வரைக்கும் முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அப்படி தேவ நீதியாகி அவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மரித்தாலும் உயிரோடு எழும்புவோம். இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய ஸ்திரியை
சந்திக்கிறார். அவர் உலக பிரகாரமாய் தன் தாகத்தை தீர்த்து கொள்ள யாக்கோபின் கிணற்றிலே தண்ணீரை அவள் எடுத்துக்கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து தாகத்துக்கு தண்ணீதா என்று கேட்கிறார். அப்சரா, உன்னிட பாத்திரம் இல்லையே, இது யூதனாயிருக்க ஒரு சமாரிய ஸ்திரீயிடத்தில் இதை கேட்கலாமா? இதெல்லாம் சம்பாஷணை. உடனே அவர் சொல்லுகிறார், இது யாக்கோவின் கிணற்றின் தண்ணீர் தான், எனக்கு தெரியும். இதை குடித்தால் மீண்டும் குடிக்க வேண்டும், உனக்கு தாகம் தீரவே தீராது. ஆனா என்னிடத்துல ஒரு தண்ணீர் உண்டு, அதை கொடுத்தால் உனக்கு வாழ்க்கை தாகமே எடுக்காது என்று சொல்லி அவர் ஒரு அங்கே சொல்லுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமா, யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகும். ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ நித்திய காலமாய் ஜீவ காலமாய் ஊறுகிற ஊறுகிற நீருட்டாய் இருக்கும். அப்ப அது அழிஞ்சே போகாது, நித்திய ஜீவ காலமாய் இருக்கும். அப்ப இந்த வசனமும் அபிஷேகமும் உனக்குள் இருந்தால் உன் சரிதம் மக்கி சாம்பலாய் போனாலும் அது அழியாது. அவர் வரும் நாளில் அந்த சத்தத்தை கேட்கும். எனக்கு அருமையான தேவச்சனம், ஆண்டுகிட்ட கேளுங்க. அழிந்து போகிற பொண்ணு பொருள், நாம பசி பட்னிக்கு வஸ்திரம் உணவு, இதையே நம்ம கேட்கிற காட்டிலும், ஆண்டவரே உடைய வசனத்தில் நீங்க தெரிந்தவனாய் மாற்றும், அதிகமாய் உடைய வார்த்தைகளை எனக்கு உட்கொள்ள கிருபை தாரும், அதே போல உடைய அபிஷேகம் என்னை இறங்கட்டும் என்று கேட்போம். அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் என்று கேட்போம். கடைசியில் நம்ம அதுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். அப்போ ஒரு மேய்ப்பன் ஆட்டை எங்க ஒன்று மேய்க்கிறான்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறான். அப்ப இந்த நல்ல மேய்ப்பன் நம்மை என்ன செய்கிறாரா? அவருடைய வசனத்தினால் நம்மை மேய்த்து புசிக்க வைத்து, நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம், இந்த ஜீவ அப்பத்தையும் புசிக்க கொடுத்து ஜீவ தண்ணீரையும் பருக வைத்து நம்முடைய ஆத்துமாவை நித்திய ஜீவனுக்காக நடத்துகிறார். அப்போ இது வேற யாராலும் நடத்த முடியுமா? நித்திய ஜீவனை யாராவது கொடுக்க முடியுமா? மனுஷனால் கொடுக்க முடியாது, விஞ்ஞானியால் கொடுக்க முடியாது. உலகத்திலே தெய்வங்கள் என்று சொல்லுகிற நம்பிக்கை உடையவர்களுடைய அந்த நம்பிக்கையும் நிறைவேற்றாது. ஆனால் நம்பத்தகுந்த ஒரே கண்மலை இயேசு கிறிஸ்து, அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும் தான், அபிஷேகம் தான் ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசித்து இந்த தண்ணீரை நாம் பானம் பண்ணுவோமானால் நாம் மரித்தாலும் உயிரோடு எழும்புவோம். அப்ப அதுக்காகத்தான் தேவன் சொல்லுகிறார், நான் என்ன சொல் நல்ல மேய்ப்பன். அப்ப இந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறான்? ஆட்டை சாகவே கொடுக்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல மேய்ப்பன் ஆட்டை சாகவே கொடுக்க மாட்டான். அதே 10ஆம் அதிகாரத்துல, யோவான் 10ஆம் அதிகாரத்துல 10-11 2 வசனங்களை வாசிங்க. இப்போ வாசிங்க, இப்பதான் அர்த்தம் புரியும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்து, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பான். அடுத்த வருஷம் சேர்த்து வாசிக்கிற மேய்ப்பனாயிராத கூலிக்கு மாரடிக்கிறவன், அவன் வேலைக்கு வர்றவன், அவன் மேய்ப்பனாய் இராதவன், தொழில் அவன் மேய்ப்பன் வேலைக்கு செய்வான், கூலியை வாங்கிட்டு போயிடுவான். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பனாய் இராதவன், ஆடுகள் சொந்தம் அல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு, பிசாசு வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவர்களை சிதறடிக்கும். அப்போ ஆடு சொல்லுகிற, நான் நல்ல மேய்ப்பேன், என் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுப்பேன். இந்த ஓனாய் என்பது எது? பிசாசு. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பிசாசின் தலையை கர்த்தர் சிலுவையிலே நசுக்கினார். அப்ப இந்த பிரிட்டு கொடுக்கிற ஓனாய், அந்த சாத்தான், அதை இயேசு கிறிஸ்து தன் மரணத்தினால் ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தார். பாவத்தின் சம்பளமாய் மரணத்தை ஏற்படுத்துகிறதும் அந்த சாத்தான், பீரிடுகிற ஓனாய். எனக்கு அருமையான தேவஜனமே, எந்த மேய்ப்பனாவது ஆட்டுக்கு ஜீவன் கொடுப்பானா? நம்ம ஆண்டவர் சொல்றேன், நான் உனக்காக என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். ஒரு மேய்ப்பன் ஆட்டுடைய ஜீவனை எடுத்து தோலை உரிச்சு மேல அடிப்பான்.
ஆட்டை கரைய வைத்து காசாக்குவான். ஆனால் நம்முடைய தேவன் தன்னையே கிரயமாய் கொடுத்தார். ஆட்டுக்கு பல தன்னையே கிரயமாய் கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்தார். யோசித்து பாருங்க. அதனால்தான் அவர் நல்ல மெய்ப்பன் என்று அழைக்கப்படுகிறார். இன்னும் லூக்காளுங்க சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இந்த மேய்ப்பனை குறித்த, ஏன் நல்ல மேய்ப்பன் என்பதற்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. பாருங்க, மொத்தட்ட 100 ஆடு இருக்கு. 100 ஆட்டை பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இப்ப நம்முடைய தேவன் நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். நீ இன்னைக்கு அவருடைய மந்தையில் இருக்கிறாய். மந்தையை விட்டு போய்விடாது, சபை கூடுதலை விட்டு விடாது, பின்மார்க்கத்துக்குள் போய்விடாது. அவருடைய மேய்ச்சலை மேய்ந்து அவர் காட்டுகிற தண்ணீரையை பருகி அவருடைய சிட்டுக்குள்ளாய் வந்துவிடு, அவருடைய கொட்டாரத்துக்குள் வந்துவிடு. இல்லை என்றால் சாத்தான செய்வான், நம்ம பீடிட்டு போடுவான். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து காணாமல் போன ஆட்டையும் தேடி கண்டுபிடிக்கிற தெய்வமா இருக்கிறார். இன்றைக்கு ஒரு காலத்துல காணாமல் கிடந்தார், அவனை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்தார். அப்போ தேவன் நம்ம எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறோம். எத்தனையோ முறை அவரை விட்டு போய்விடலாம், அவருடைய உபதேசம் கடினமாக இருக்கிறது என்னெல்லாம் பின்வாங்குகிற சூழ்நிலை வந்த போதும் அவர் விடாதபடி நம்மை தோளில் சுமக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த காணாமல் போன ஆட்டுக்குட்டி எதனால் ஆயிட்டான்? எங்கேயோ காயம்பட்டு எங்கேயோ அதை சிக்குண்டு கிடந்திருக்கு. தொழுவத்துக்கு வந்து எண்ணி பார்த்தா உடனே காணும். உடனே 99 அப்படியே விட்டுட்டு ஓடி போய் தேடி பார்த்தால் அந்த காணாமல் போன ஆட்டு ஏதோ ஒரு காயப்பட்டு கிடந்திருக்கிறது. அப்போ இன்னைக்கு அசல் கொண்டு இன்னைக்கு இந்த மாதிரி காயப்பட்டு கிடக்கிறவர்கள், சிக்குண்டு கிடக்கிறவர்கள், அவர்களை தன் தோளின் மேல் சுமக்கிற தேவனாக. அந்த காணாமல் போன ஆட்டுக்குட்டி அவர் என்ன செய்தாராம்? தோளின் மேல் சுமந்து கொண்டு வந்தார். அப்போ அவர் வெறும் நடத்துகிறவர் அல்ல, நீ சோர்ந்து போய் வீழ்ந்து போகிற நேரத்துல எல்லாம் உன்னை தூக்கி சுமக்கிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். இன்னொரு காரியம், இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் என்பதற்கு அவர் தன் ஜீவனையும் உங்களுக்காக கொடுக்கிறார் என்று பார்த்தோம். அப்போ அவர் நம்மை பராமரிக்கிறார், ஆட்டுக்காக ஜீவனையும் கொடுக்க துடிக்கிறார். அதே போல புல்லுடன் மேய்த்து அமர்ந்து தண்ணீரண்டையில் நடத்துகிறார். அப்ப இந்த நல்ல மேய்ப்பன் உனக்கு தேவனாய் இருக்கிறார். அப்ப நல்ல மேய்ப்பன் அவரே. அடுத்ததாக சொல்லுகிறார், நானே நல்ல திராட்சை செடி என்று சொல்லுகிறார். இதை ஏன் சொல்லுகிறார் என்றால், கானானுக்குள் வந்த பிறகு எபிரேயர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டினார்கள். அவருடைய பயிரிடுவது திராட்சை தோட்டம், ஒலிவ மர தோப்புகள், பார்லி, அதான் வார்கோதுமை, அதான் பார்லி. இவைகள் தான் அவருடைய பிரதானமான விவசாய தொழிலாக மாறிற்று. அது வரைக்கும் கானானுடைய வானத்திலிருந்து வந்த அப்பத்தை தான் புசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுதுதான் பூமியின் விளைச்சலை அவர்கள் புசிக்க போகிறார்கள். அப்போ இந்த திராட்சை செடி, இந்த திராட்சை செடி மிகுந்த பலன் கொடுக்க வேண்டும். அப்பதான் அந்த எஜமானுக்கு பிரயோஜனம். அதே நேரத்துல திராட்சை காய்கள் பூசி போயின, புளித்தது என்றாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த திராட்சை ரசு இனிமையாக இருக்க வேண்டும். நல்ல நற்கனி தரும் நற்குல திராட்சை செடி என்று சொல்லி யோசேப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நற்குல ஹைபிரிட், இது நல்ல குவாலிட்டிப்பா. இப்போ கம்பம் பகுதியில் போனீங்கன்னா நிறைய வைன்யார்ட்ஸ் இருக்கும், திராட்சை தோட்டங்கள். அங்கே அந்த திராட்சை தோட்டம் கொலை கொலையா தோங்கும். ஒரு 4-5 வெரைட்டிஸ் அங்கே பார்க்கக்கூடும். சில கார்டனுக்குள்ள உள்ள போக முடியாது, ஏன்னா ஹை குவாலிட்டி கிரேப்ஸ் அங்கே தயாரிப்பாங்க. பிளாக் இருக்கும், கிரீன் இருக்கும், சீட்லெஸ் இருக்கும், சீடு உள்ளதும் இருக்கும். அப்போ அந்த திராட்சை தோட்டங்களை அந்த எது ரொம்ப மிகுந்த கனி கொடுக்கிறதோ அதுக்கு அதிக பராமரிப்பு உண்டு. அது விசேஷ முறையில் பராமரிக்கப்படும், பாதுகாக்கப்படும். இப்பெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாம் ரசம் இனிப்பாய் நல்ல டேஸ்டா திரளாய் கொடுக்கிற செடிகளை தான் வைக்கிறார்கள். அதை பார்த்து பார்த்து அந்த செடியை நாட்டணுமா.
இன்றைக்கு உன்னை அவர் தன் தோட்டத்தில், திராட்சை தோட்டத்தில் நாட்டியிருக்கிறார். எதற்காக? நேசருக்கு பிரியமான கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நீ கனி கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? நல்ல ஹைபிரிடா இருக்கணும். இன்னைக்கு இந்த ஒட்டு மாங்கனி என்று சொல்லுவார்கள். நல்ல கனி கொடுக்கிற ஒரு பங்கனப்பள்ளி இருக்கும், அதோடு சாதாரண ஒரு மாமரம் இருக்கும். அதை வெட்டி ஒட்டுவார்கள். இன்னைக்கு அந்த டெக்னாலஜி வந்திருக்கிறது, ஒரு ரொம்ப நாட்களாகவே இருக்கிறது. ஒட்டு மாங்கனி, ஒட்டு செடி, ரோஜாவே அப்படி கட் பண்ணி ஒட்டுவார்கள். சிறப்பான வர்ணத்தோடு வாசனையோடு பூக்களை கொடுக்கும். அப்போ இன்னைக்கு நீ மண்ணிலிருந்து தோன்றினவன், அதான் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ மண்ணுக்குரிய வாசனை தான் நமக்குள்ள வீசும். அதுதான் மனுஷன் செத்தா நாடுறான், பணமாய்த்தான் நாடுவான். 2 நாள் பல் விளக்கணும் கிட்ட நிக்க முடியாது, குளிக்கலாம் கப்படிக்கும். ஏன்னா அவன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர். அப்போ தேவன் விண்ணிலிருந்து வந்தவர், அவர் பூமிக்குரியவர் அல்ல. மாம்சத்தின் ரூபம் எடுத்தாரே ஒழிய அவர் விண்ணிலிருந்து வந்தவர். இப்போ அவர் மிகுந்த கனி கொடுக்கிறவர். இப்போ மண்ணிலிருந்து எடுத்த இந்த மனுஷன் அவரோட கூட ஒட்டப்பட வேண்டும். அவன் ஒட்டப்படும் போது அந்த செடி கீறப்படும். அந்த நல்ல கனி கொடுக்கிற செடி கீறப்படும், இந்த செடியும் கீறப்படும். ரெண்டையும் ஒட்டி கட்டுவார்கள், ஒரு கட்டு கட்டுவார்கள். அது கொஞ்ச நாள் கழித்து இந்த நல்ல கனி கொடுக்கிற மரத்தின் கனியை இது கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப எனக்கு அருமையான தேவஜனமே, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்போ நீ அந்த கனி கொடுக்கணும்னா அந்த மரத்தோடு நீ என்ன செய்யணும்? வெட்டப்பட்ட, சிலுவையில் வெட்டப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடு ஒட்டப்பட வேண்டும். நம்ம இருதயத்தை கிழித்தால் சிலுவையில் கிழிக்கப்பட்ட இயேசுவோடு நாம் ஒட்டப்படுவோம். அதனால்தான் அன்னைக்கு நுனித்தோலை வெட்டி இந்த ரத்தத்தினால் தேவனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். இன்னைக்கு சிலுவையில இயேசு பிளக்கப்பட்டார். இன்னைக்கு உன்னுடைய ஆவி, உன்னுடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படும் பொழுது, இந்த இருதயத்தின் நுனித்தோல் வெட்டப்படும் பொழுது நீ அந்த நல்ல கனிதரும் திராட்சை செடியோடு நீ ஒட்டப்படுவாய். இப்ப நீ மண்ணிலிருந்து எடுத்தாக இருந்தாலும் நீ நல்ல கனியை கொடு, விண்ணுக்கு போவதற்கான கனியை நீ கொடுப்பாய். இதுதான் அதோட அர்த்தம். சொப்பனக்காரன் என்று யோசேப்புக்கு தெரியும். அவன் நற்கனிதரின் செடி. அவன் சிறையில் இருக்கும்போது ஒரு சுயம்பாகி பானபத்திரக்காரன் 2 பேரும் ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டு அங்க அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இருவருக்கும் ஒரே நாள்ல சொப்பனம் வருது. 2 பேரும் கலங்கி போயிட்டாங்க. உடனே அந்த சொப்பனத்தை இவங்க யோசேப்பு கிட்ட எதேச்சாக சொல்லுகிறார்கள். உடனே சொப்பனம் சொல்லுவது தேவனுடைய காரியம் அல்லவா, நான் அதுக்கான விளக்கத்தை ஆண்டவரை பெற்று உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த பானபத்திரனுக்கு அந்த காரியத்தை சொல்லுவார். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வனுடைய பாத்திரம் என் கையில இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அதை பார்வனுடைய பாத்திரத்திலே பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வனுடைய கையிலே கொடுத்தேன் என்று சொப்பனத்தை சொன்னான். ஒரு சொப்பனம் பார்க்கறான். அதுல திராட்சை செடி கொத்தா பழங்கள் இருக்கு. அதை எடுத்து பிழிந்து சாராக்கி அந்த ராஜாவுடைய பான பாத்திரத்தை கொடுக்கிறான். இப்போ பாருங்க, உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். வாடையே எழும்பு, தென்றலே வா, அந்த பிசுங்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர்
தம்முடைய தோட்டத்துக்கு வந்து நம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அந்த தோட்டம் திராட்சை தோட்டம். எஸ்போனில் இருக்கிற திராட்சை தோட்டத்தை தான் திராட்சை தோட்டம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க பார்க்கிறோம், அவன் 3 கொடிகள் அடங்கிய ஒரு திராட்சை செடி. அதுல 3 கொடி இருக்கு. அப்ப இந்த 3 எதை குறிக்கிறது என்றால், அது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ற திருத்துவம். இந்த பிதா குமாரன் பரிசுத்த என்ற திருத்துவம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப அவர் திருத்துவ தேவனாய் அவர் காணப்படுகிறார். அப்ப அந்த திருத்துவத்தின் சத்தியம் நமக்குள் இருந்தால்தான் நம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அப்ப இந்த பானபத்திரக்காரங்க இந்த அர்த்தத்தை சொல்றாங்க. இப்ப 3 கொடியும் உனக்கு 3 நாள் தான். இந்த 3வது நாள்ல நீ உன் தலை உயர்த்தப்படும். எந்த இடத்துல வெட்கப்பட்டாய் அதே இடத்துல நீ உயர்த்த. இப்ப தாழ்த்தப்பட்டு கிடக்கிறாய். அப்போ அந்த 3 கொடிகள் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கமனப்பட்டார். 3ஆம் நாள் அவர் என்ன செய்தாராம்? உயிரோடு எழும்பினார். அவர் தலை உயர்த்தப்பட்டது. யூத ராஜசிங்கமாக அவர் எழுப்பினார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ இயேசு கிறிஸ்துவோடு ஒட்டப்பட்டிருப்பாயானால் அது என்ன செய்வாயா? நீயும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாய், உயிரோடு எழுப்பப்படுவாய். அது ஒரு ஆசீர்வாதம். அதே நேரத்துல அந்த இழந்து போன அந்த பானபத்திரக்காரன் வேலை, ராஜாவிடத்துல கூடவே இருக்கிற வேலையை மீண்டும் அவன் பெற்றுக்கொண்டான். அதே போல ராஜா யாரு? யூதருக்கு ராஜா நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட நீ ஆளுகை செய்கிற சாக்கியத்தை கர்த்தர் தருவார். அதனால்தான் திராட்சை செடி. அப்போ அந்த திராட்சை செடி என்பது நீ நல்ல நற்குல திராட்சை செடி. அது இயேசு கிறிஸ்து சிலுவையில வெட்டப்பட்ட இயேசு கிறிஸ்து ஒட்டப்படும் பொழுது அந்த திருத்துவம் என்ற சத்தியம் உனக்கு வருகிறபடினால் நீயும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவனாய் மாறுகிறாய். நீ எழுதுவதை பெற்றுக்கொள்வாய். எந்த இடத்துல பானபத்திரக்காரன் தலை வீழ்ந்ததோ அதே இடத்துல தலை உயர்த்தப்பட்டு மீண்டும் ராஜாவுடைய சிங்காசனத்திலே நிற்கும்படியாய் அவனுக்கு கர்த்த சாக்கியம் பாராட்டினார். இதைத்தான் கர்த்தனைக்கு உனக்கு செய்ய போகிறார். அப்ப இந்த திராட்சை செடி என்பது என்ன? திருத்துவ சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. நீ உன் தலை உயர்த்தப்படும், ராஜாவின் சிங்காசனத்திலே நிற்பாய். இதுதான் அதனுடைய அர்த்தம். அதுக்காக நான் மெய்யான திராட்சை செடி. அவன் போலியான திராட்சை செடி, கசப்பான கனிகளை கொடுக்கறதெல்லாம் இருக்கு. சீச்சி இந்த பழம் புளிக்கும் சொல்லி நரி சொன்ன கதையா இருக்கு. இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ என் நேசருக்கு பிரியமான கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் திருத்துவத்தின் சத்தியம் உனக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். சரி, கடைசியாக பார்க்கிறோம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த பரிகாரி என்றால் ரெமெடி. பரிகாரி என்றால் ரெமெடி. அதாவது ஒரு காரியத்திற்கு மாற்றாக ஒரு வியாதி வருகிறது, அதுக்கு ரெமெடி என்னது? ஒரு டாக்டர், அவர் கொடுக்கிற மருந்து. ஒரு வழக்கு வருகிறது, அதுக்கு என்ன ரெமெடி? கோர்ட்டு, அதை வாதாடுபவர் லாயர். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பரிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு பிசாசுகளை வழிபடுகள்னு சொல்லுவாங்க. உனக்கு தோஷம் இருக்கு, அதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும். உனக்கு இது இருக்கு, நீ அங்க போய் இதை செய்யணும், நீ மாவிளக்கு ஏற்றணும், குத்துவிளக்கு ஏற்றணும், 40 நாள் அங்க பிரதிஷ்டை செய்யணும், பரிகாரங்களை சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்து பரிகாரியாகவே நானே தான் இருக்கிறேன். பரிகாரம் பொருட்களினால் அல்ல, நானே அந்த பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்ப எதுலெல்லாம் அவர் பரிகாரியாக மாறினார்? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவன் கட்டாயம் தண்டனை பெற வேண்டும். அப்ப நீங்களும் நானும் பெற வேண்டிய அந்த ஆக்கினையை இயேசு கிறிஸ்து செய்தாரா? ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தூக்கல தொங்க போட்டிருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த மாம்சத்தின் திரைவிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம் ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறுவதற்கு காரணம் என்ன? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல
அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்களும் அன்பிலே நடந்து கொள். அப்ப நம்மள பாவம் இருந்தது. அந்த பாவத்துக்கு அன்னைக்கு ஒரு ஆடு அடிக்கப்படணும். அந்த ஆட்டை ரத்தத்தை எடுத்து அந்த ஆசாரியன் கிருபாசனத்து பெட்டி அன்றைக்கு போக வேண்டும். இது அன்னைக்கு பழக்கம். அன்னைக்கு தேவாலயத்தின் திரைச்சலை கிழிந்து விட்டது. அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவம் நம்மை கழுவும். அப்ப பாவத்துக்கு பரிகாரம் கடலில் குழி, 40 நாள் நோம்புரு அல்லது விரதம் இரு, நீ மலைக்கு போ, செருப்பு போடாத, நடையா நடந்து போ, காவி உடுத்து, அதை உடுத்து, காவடியீடு, இதெல்லாம் இன்னைக்கு உலகம் பாவத்துக்கான பரிகாரங்களை கொடூரமாய் சொல்லுகிறது. நம்ம தேவன் நம்முடைய பாவத்துக்காக அவர் கொடூரமாக பலியாகப்பட்டார். அந்த தண்டனை நம்ம மேல கொடுக்கல, அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப இன்னைக்கு பாவத்துக்கு விடுதலை எங்க இருக்கு? சிலுவையில் தான் இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு பரிகாரியாக பலியானா. அடுத்தது கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து நமக்காக சாபமாகி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நம்மை நீங்களாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபம், அதாவது நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். அது ஒரு பக்கம். பாவம் செய்கிற ஆத்மா அதோட போயிடும். சாபம் என்பது தலைமுறைக்கு வரும். ரொம்ப டேஞ்சர். பாவத்துக்கும் சாபத்துக்கு வித்தியாசம் இருக்கு. சின்னுக்கு கேர்ட்ஸுக்கு வித்தியாசம் இருக்கு. சின்னன்னா அந்த ஆத்மாவோட போயிடும். நான் ஒரு பாவம் செய்தா அது எனக்குரியதுதான், அது என் பிள்ளைகளுக்கு வராது. ஆனா சாபத்துக்குரிய காரியத்தை செய்தால் சாபத்துக்குரிய பாவங்கள் இருக்கிறது. அது நிறைய வசனங்கள் இருக்கு, நேரம் போயிடும், நான் அதுக்குள்ள போகல. இப்ப சாபங்கள் என்பது வேற. அப்போ அந்த சாபத்திற்காக அவர் என்ன சிலுவையில பலியான தலைமுறை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். நீ சில குடும்பத்தை பாருங்க, தலைமுறை தோறும் அதே கஷ்டம், அதே பாடு, அதே பிரச்சனை, இதே தொடர்ந்துகிட்டே இருக்கு. 7 தலைமுறைக்கு இருக்கும். ரத்தப்படியெல்லாம் 7 தலைமுறைக்கு வருமா? பிறருடைய பொருளை இச்சித்து அபகரித்து ரத்த சிந்த வைத்து விட்டால் அதுவும் 7 தலைமுறைக்கு வரும். அதெல்லாம் சாபம். அப்ப சாபத்துக்கு ஒரு பரிகாரம் இயேசு கிறிஸ்து. அப்ப பாவத்துக்கு ஒரு பரிகாரம் இயேசு கிறிஸ்து தான். சாபத்துக்கும் பரிகாரம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். இன்னொரு காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதிகள் வருகிறது. வியாதி 2 விதத்துல வரும். ஒன்று பாவத்து நிமித்தமாக வரும். மனுஷன் தவறு செய்யறான்னு வைங்க, நல்லா போய்க்கிறான், குடிக்கிறான், வெறிக்கிறான், விபச்சாரம் செய்கிறான், தவறுகள் செய்கிறான், அது நிமித்தம் பாவத்து நிமித்தமாக வரும். சில நேரங்களில் சூழ்நிலைகள் நிமித்தமாக தொற்று நோய்கள் இவைகளெல்லாம் கூட வரும். வியாதிகள் பல விதத்தில் வரும். ஆனா சுகமாக்குறவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் எப்பொழுதும் சுகமாக்குறவர். அதுக்காக சிலுவையில காயங்களை ஏற்றுக்கொண்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளலாம். அவர் வியாதிக்கும் பரிகாரியா இருக்கிறாராம். யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இப்ப வியாதிக்கு பரிகாரம் மருந்து, அப்படிதானே நினைக்கிறோம். ஆனா வியாதிக்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்து. அருவும் மருந்து ஒரு குரு மருந்து என்றெல்லாம் பாடலே பாடும். வாசிக்கலாம். 15:26 யாத்திராகம். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் வரப்பண்ணேன். கொள்ளை நோய் நானே உன் பரியாதையே கர்த்தர். அக்கினி கொப்பளங்கள் வந்தது. அடுத்தது தலைச்சன், நிறைய வியாதிகள் வந்தது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் அவனுக்கு டாக்டர். அப்பங்க இயேசு கிறிஸ்து பரம வைத்தியராகவும் இருக்கிறார். அதுக்காக சிலுவையில அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன் என்கிறார். இன்னைக்கு வியாதியை கட்டுப்படுத்த முடியும். இன்னைக்கு சிலவங்க பாருங்க, சுகர் இருக்கும், லைஃப் லாங் அவங்க ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும். சிலவங்க பிபி இருக்கும், அதை லைஃப் லாங் அந்த ஒரு மெடிக்கேட்டடா இருக்கணும். அப்ப சில காரியங்கள், வியாதிகள், அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கும், அது அப்படியே பிள்ளைக்கும்
சிலவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஜீன். அப்போ அந்த வியாதி ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் பிணியாளிகளுக்கு வைத்தியனை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மருந்து மாத்திரைகள் இவைகளெல்லாம் இந்த டெக்னாலஜிக்கான ஞானத்தை கொடுத்ததும் கர்த்தர் தான். ஆனா அதே நேரத்தில் அதுக்கு அப்பாற்பட்டு சுகத்தை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்போ அவர் ஒரு பரிகாரியாகிய ஒரு டாக்டர் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கலாம். யாத்திராகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து அதுக்கு என்ன சொல்றாரு? உனக்கு உள்ளா போகிறதான் வியாதியை கொண்டு வரும். நீ குடிக்கிற தண்ணீர், புசிக்கிற அப்பம், சுவாசிக்கிற காற்று, இதெல்லாம் நீ எதெல்லாம் உள்வாங்குகிறாயோ அந்த உள்வாங்குற காரியங்கள் தான் உனக்கு வியாதியை கொண்டு வரணும். அதை நான் நீக்கி போடுவேன். நீ என் சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தால். அப்ப இயேசு கிறிஸ்து தன் வார்த்தையை அனுப்பி இன்னைக்கு குணமாக்குகிறார். அப்ப இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? பரிகாரிகளை தேடுகிறோம், பரிகாரங்களை தேடுகிறோம். ஓ, அந்த டாக்டர் நல்லவரா இருப்பாரா, இவர் மூலம் இதை பண்ணிடலாமா? இருக்கட்டும், டாக்டர் யாரும் குறைபட்டவர்கள் அல்ல, நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் தான், எல்லாம் டாக்டர்கள் தான், நல்லவங்க தான், நல்ல வைத்தியம் செய்கிறாங்க. ஆனா சுகம், வியாதியை கட்டுப்படுத்துவது ஒரு முறம், அது மருத்துவம் செய்யும். ஆனா சுகம் கொடுப்பது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். தீராத வியாதிகள், நோய்கள் எது இருக்குமானால் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. இந்த விசுவாசத்தின் மேல் ரட்சிப்பு மாத்திரம் அல்ல, அற்புதத்தையும் நீங்கள் காண்பீர்கள். ஆசா என்ற ஒரு ராஜா இருந்தான். கர்த்தருக்கு நல்ல செம்மையானவன் தான். தாவீதுக்கு பிறகு கர்த்தர் அவன் நல்லா தான் நேசித்தார். ஆனா அவன் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டான். அதனுடைய விளைவை பாருங்க. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நமக்கு ஒரு பாடமா இருக்கணும். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்துல தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளை, டாக்டர்ஸே தேடினான், கர்த்தரை தேடல. நல்ல ராஜா, கர்த்தருக்காக செம்மையான காரியங்கள் எல்லாம் செய்தவன் தான். நல்ல சிறப்பான ஒரு ராஜா. தாவீதுக்கு பிறகு வந்த ராஜாக்கள், ஒரு சில ராஜாக்களில இவனும் சிறப்பானவன். ஆனா கர்த்தரை தேடல. இன்னைக்கு நீ யாரை தேடுகிறாய்? பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை, உண்மைதான், அது தேவைதான். ஆனால் நீ முதல்ல கர்த்தரை தேடு. பரிகாரியாகிய கர்த்தரை தேட வேண்டும். உங்க ஆசா பரிகாரிகளை தேடனா, பரிகாரியாகிய கர்த்தரை தேடல, அதிலே செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் கர்த்தரை தேடுங்க. எந்த வியாதி, எந்த கூறா இருந்தாலும் அது சிலுவையில் அவர் ஜெயித்திருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்கள்ல டாக்டர்கள் இருந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்துவோட இருந்த ஒரு சீஷனே டாக்டர், வைத்தியர். லூக்கா ஒரு வைத்தியர். அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களுக்கு செலவழித்து விட்டு தான் வருகிறாள். அவர்களால் குணமாக்க முடியல. கடைசியில் தான் இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை தொட்டாயிலும் சுகம் பெறுவேன்னு சொல்லி விசுவாசித்தால், வஸ்திரத்தை தொட்டால், கர்த்தரை வல்லமை அனுப்பி அவரை சுகப்படுத்தினார். அப்போ இங்க ஒரு விசுவாசத்தின் பலனை பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து காலத்திலே வைத்தியர்கள் நிறைய இருந்தாங்க. இன்றைக்கு சிறப்பான வைத்தியர்கள் இருக்கிறார். இன்னைக்கு ஓரளவுக்கு மிக சிறந்த வைத்தியங்கள் எல்லாம் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சென்னை மெடிக்கல் டூரிசம் என்று சொல்லுகிறார். சர்வதேச அளவில் இருந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வருகிற அவ்வளவு சிறப்பான வைத்தியங்கள்லாம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் நான் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனிடத்துல அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர், அவர் தச்சருடைய குமாரன். அவரிடத்துல எல்லாரும் வந்தார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்துல நின்றார். அங்கே அவருடைய சீசரில் அநேகம் பேரும்
கேட்கும்படிக்கும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளிலிருந்து குணமாக்கப்படும்படிக்கும் யூதேயா தேசத்தின் திசைகள் யாவையிலும் இருந்தும் எருசலேம் நகரத்தில் இருந்தும் தீரு சீதோன் பட்டணங்களிலும் இருந்த கடலோரங்களில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்கள் உபதேசத்தை கேட்டாங்க. அதை காட்டிலும் மேலான ஜனங்கள் எங்கெங்கதெல்லாம் தீரு சீதம் கடற்கரை பட்டணம், செபுலனுடையது தீரு சீதம், எருசலேம் ஆலயம் இருக்கிற இடம், இப்படி எல்லா இடத்துலயும் இருந்து திரளான ஜனங்கள் வந்தாங்க. அவர் முதல்ல பிரசங்கம் பண்ணார். அதை கேட்டவர்கள் யாருக்கெல்லாம் விசுவாசம் வந்ததோ அத்தனை பேர் சுகம் பெற்றார். அதுல என்னென்ன வியாதி இருந்தது தெரியாது. காற்று இருந்திருக்கலாம், பார்வையற்றவர்கள் இருந்திருக்கலாம், மூடமானவர்கள் இருந்திருக்கலாம், அல்லது எய்ட்ஸ் இருந்திருக்கலாம், கேன்சர் இருந்திருக்கலாம். அது ஒவ்வொரு வியாதியும் குறிப்பிடப்படவில்லை. வியாதிகள் பல அங்ககீனம் கூட ஒரு வியாதி தானே, ஒரு பலவீனம் தானே. அப்ப இப்படி எல்லா தரப்பு மக்களை, நரம்பு தளர்ச்சி, எலும்பு முறிவு, சரீர உறுப்புகள் இல்லாத ஹேண்டிகேப், எல்லா தரப்பு மக்கள், கண்ணுக்கு கண் டாக்டரு, காது கேட்கல இயரிங் டாக்டரு, பாருங்க எல்லா வைத்தியத்தையும் அவர் செய்கிறார். தொட்டு சுகமாக்கினார். அவர் தொட்டவர்கள் சுகமைத்தார்கள். யோசிச்சு பாருங்க, அந்த பரிகாரியாய் கத்த. இன்னைக்கு நீ பரிகாரமே அது. சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில பாடுகள் இருக்கலாம், அதுக்கு உலகத்துல பரிகாரங்கள் இருக்கிறது, அதுக்கான பரிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து நல்ல பரிகாரி. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் பரிகாரி. அவர் உன் வழக்குகள் இருக்குமானாலும் உனக்காக வழக்காட வல்லவராக இருக்கிறார். அவர் யுத்தம் செய்ய, உன் சத்துருக்கள் பலத்திருந்தாலும் யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உனக்கு எல்லாவற்றையும் உருவாக்க ஆற்றல் படைத்தவராய் இருக்கிறார். சூரியனின் சந்திரனையும் தரிக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார். வானத்தை அடைத்து மழையை நிறுத்துகிற தேவனமாய் இருக்கிறார். மீனின் வாயிலிருந்து வரி பணத்தை எடுத்து கொடுக்கிற ஆற்றல் உடையவராய் இருக்கிறார். மறித்து 4 நாட்கள் ஆனாலும், செத்து போய் கிடந்தாலும் அதை உயிரோடு எழுப்புகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் வலது பக்கத்தில் இல்லை, அவரே ஒரு பரிகாரி ஆகிய கர்த்தர். அவர் நம்முடைய தெய்வத்தை பாருங்க, அவர் எப்படிலாம் பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல திராட்சை செடி, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்றைக்கு நீ அவருடைய மந்தையின் ஆடுகளாய் இருப்பாயா? அவருடைய திராட்சை தோட்டத்துல அந்த செடியோடு ஒட்டப்பட்ட கொடியாய் இருப்பாயா? நேசருக்கு மிகவும் கனி கொடுக்கக்கூடிய, மிகவும் திரளான சுவையுள்ள கனி கொடுக்கிற திராட்சை செடியா நீ மாறுவாயா? அன்னைக்கு பானபத்திரக்காரன் ஒரு சொப்பனத்தை பார்த்தான், திராட்சை செடியில பார்த்தான், அவன் தலை உயர்த்தப்பட்டது. இன்னைக்கு சிலுவை மரத்திலே தன் சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு உன் இருதயத்தை நுனித்தோலை வெட்டி அவரோடு ஒட்டுவதற்கு நீ இடம் கொடு, ஒட்டிக்கொள். உனக்காக பலியான இயேசு கிறிஸ்துக்கு உன்னையே, உன் சரீரத்தை ஜீவ பலியாக நீ ஒப்புக்கொடு, நீ மிகுந்த கனி கொடுப்பாய். இன்னைக்கு நீ பரிகாரங்கள் செய்கிறாய் அல்லது பரிகாரிகளை தேடுகிறாய். பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சாத்தான் பணத்தை பறித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நல்ல பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறாரு. அவருடைய அருமை என்னை புரிந்து கொண்டு எனக்கு அருமையான தேவச்சான் இயேசு கிறிஸ்துவன் பரிகாரியாகிய கர்த்தர். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல். அந்த பாடலை பாடி நாம் ஜெபத்தை ஏறெடுக்கலாம். இயேசு என் பரிகாரி. எல்லாரும் தெரிந்த பாடல். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் என் ராஜா என் பரிகாரி. மீண்டும் பாடுவோம். இயேசு என் பரிகாரி, என் இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும்,
என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், ஆரி இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் வந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஆம் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே எங்க கர்த்தர். அப்பா நன்றி ராஜா. நான் உன் தேவனாகிய கர்த்தர். அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவரா? நல்ல மேய்ப்பர், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரட்டையில் நடத்துகிறவர். இன்னைக்கு கேள், அந்த புல்லும் தண்ணீரும் நித்திய ஜீவன். அவன் நல்ல மேய்ப்பன். இன்னைக்கு உலகத்து மேய்ப்பன். சாத்தானுக்கு மேய்ப்பனா இருப்பான். ஆனால் உன்னை கொல்லுவதற்கு மரணத்துக்கு நடத்தி விடுவான். உன்னை விற்று ஆதாயப்படுத்தி விடுவான். கர்த்தர் தன் ஜீவனையே கொடுத்து அவர் உன்னை இன்னைக்கு மீட்டெடுத்திருக்கிறார். அந்த ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர் அவர். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா அந்த ஜீவ அப்பத்தையும் ஜீவ தண்ணீரையும் எனக்கு தார். இனி எனக்கு தாகமே எடுக்கக்கூடாது, எனக்கு பசியே எடுக்கக்கூடாது. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பரலோகத்தில் தாகம் கிடையாது, தண்ணீர் கிடையாது, தாகமும் கிடையாது, பசியும் கிடையாது. அதான் அந்த நித்திய ஜீவன். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பனே, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரங்கள் நித்தமும் என்னை நடத்தும். நான் நேசருக்கு பிரியமான கனி கொடுக்கிற திராட்சை செடியில் ஒட்டப்பட்ட கொடியாய் என்னை மாற்றும். அன்னைக்கு பானபத்திரக்காரனுடைய தலை 3 நாளுக்கு உயர்த்தப்பட்டது. எப்படி நீ 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினீரோ, அதே போல செத்து போய் கிடக்கிற எங்கள் வாழ்க்கையை நீ நிமிர செய்யுங்கப்பா. எங்களை உயிரடைய செய்யுங்க, எங்கள் தலையை உயர்த்துங்க. எப்படி பானபத்திரக்காரன் ராஜாவின் வலது வாசத்தில் சிங்காசனத்தினை நின்றானோ, அதே போல நாங்களும் உம்மண்டையில் அந்த சிங்காசனத்தண்டையில் நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஓ மக்கு சோத்திரம். இன்னைக்கு நாங்கள் பாவத்துக்கு மனிதன் பல பரிகாரங்களை தேடுகிறான். சாபத்தை நீக்குவதற்கு பரிகாரங்களை செய்து பார்க்கிறான். வியாதிகளை நீக்குவதற்கு பரிகாரிகளை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் நீரே எங்களுக்கு பரிகாரியா இருக்கிறேன். எங்கள் பாவத்துக்காக நீ சிலுவையில் அறையப்பட்டீர். எங்கள் சாபத்துக்காக சிலுவையிலே அறையப்பட்டீர். நாங்கள் சுகமாய் இருப்பதற்காக நீ காயங்களை ஏற்றுக்கொண்டு, இந்த ரத்தத்தை சிந்தி காயங்களை ஏற்றுக்கொண்டேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். அதான் அன்னைக்கு சொன்னீங்க, உங்க ஜனங்களுக்கு சொன்னீங்க, நானே உன் தேவனாகிய கர்த்தர். அப்பா உம்மை போல ஒரு தேவனும் இல்லை, எல்லாவற்றும் நீரே தேவன். நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே மெய்யான தேவன். நன்றி ராஜா. பாமக்கு ஸ்தோத்திரம். நீரே பரிகாரியாகிய கர்த்தர். ஓ மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா நன்றி ராஜா. வல்லவரே மக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே மக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். நன்றி. அப்போ உங்களுக்கு இந்த வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் உங்களுக்கு முன்னே இருக்கிறார். அவரே உங்கள் பரிகாரியாய் கர்த்தர். அவரே உங்கள் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அவரே உங்களை திராட்சை தோட்டத்தில் கொடியாய் வைத்திருக்கிறார். ஓ மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா நன்றி ராஜா. நன்றி, நன்றி. கிருபையின் தேவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா என் தேவனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, என் மேய்ப்பராயிருக்கிற கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ரத்தத்தால் மூடிக்கொள்ளும். நன்றி அப்பா, நன்றி. இனி பரிகாரிகளையும் தேடாதபடி பரிகாரியாகிய உண்மையே தேட, உண்மையில் நம்பிக்கை வைக்க கிருபை பாராட்டும். அப்பா பானபத்திரக்காரின் தலையை உயர்த்தினது போல எங்கள் தலையை உயர்த்துங்க அப்பா. நித்தமும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்துங்க. நீர் வரும் நாளில் நாங்கள் உயிர் பெற நீர் கிருபை பாராட்டும். அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன்.
ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றையும் வாழ்ந்து சுவித்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாவ். Hallelujah. எல்லாருக்கும்